நான் டாக்டர் ஷாம்லா, அக்குதெரபிஸ்ட். இன்றைய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொடுகு தலையில் டேண்ட்ரஃப் நிறையா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பேருக்கு அவங்க டார்க்கு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அப்படின்னா தலையிலேருந்து வெள்ளை வெள்ளையாக கீழே உதிர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்மளோட அந்த ஷர்ட்டோ இல்லை சாரி மேலேயோ இந்த வெள்ளை இது தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாஸ்தி உதிர்ந்ததுன்னா அவங்களால எப்போ பார்த்தாலும் தட்டின்ண்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், எதனால் அது வருது அப்படின்னாக்க, நம்ம தலையில் ஆயில் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து என்ன ஆகிடுறது, நம்ம தலையில் வெளியிலேருந்து நமக்கு வர டஸ்ட்டு, நம்ம வெளியில் டூ வீலரில் போனால் நிறையா புகையெல்லாம் வருது எல்லா வண்டியிலேருந்தும். அந்த அதெல்லாம் வந்து நம்ம தலையில் தான் அஃபெக்ட் பண்ணுறது. தலையில் இருக்கிற மயிரை ரொம்பவே அது பாதிக்கிறது. அதனால என்ன ஆகிடுறது, வீட்டுக்கு வந்தவுடனே தலை கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருந்து நல்லா சொரிய ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் நல்லா சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. சொரிஞ்சுட்டு இருந்தால் இன்னும் அந்த பொடுகு ஜாஸ்தி கீழே உதிரும். அது வந்து டெட் செல்ஸ், செத்துப்போன ஒரு இது அது. அதனால் அது மேலே விழுந்ததுன்னா நமக்கும் இன்னும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஃபங்கஸ் ரொம்ப இருக்கும் தலையில். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட என்ன பண்ணணும்னாக்க, இது வந்து நம்ம எதனால் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அதனால கூட இது பொடுகு வரலாம். இல்லை நம்ம ஹேர் ட்ரையர், நீங்கள் நிறையா பேர் தலை குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையரை வச்சு தலையை காய வைப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டுனால நம்மளோட மயிர் கால் இருக்குல்ல, அந்த அடியில் இருக்கிற அந்த அப்படியே ரொம்ப வீக் ஆகிடும். அதனால நிறைய தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கொஞ்சோண்டு நீங்கள் செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெயை கையில் எடுத்து நல்லா சர்க்குலர் மோஷன் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இப்படி நீங்கள் வந்து தேய்க்கணும் தலையில். அந்த மயிர்காலில் வந்து இந்த எண்ணெய் நன்னா பட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இப்படி தேய்ச்சிகிட்டே இருக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக ஸ்கால்ப்பு ஃபுல்லாக நீங்கள் இந்த எண்ணெயை விட்டு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி ஒரு 1/2 hour ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஷாம்பு எல்லாம் போட்டு தலையை வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அந்த காலம் மாதிரி சீயக்காய் பொடி கடையில், நாட்டு மருந்து கடையிலலாம் இப்போ விற்கிறான் சீயக்காய் பொடி. ஸோ அந்த சீயக்காய் பொடியை வாங்கின்னு வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா நுரை வரும். ஸோ அந்த நுரையோடு நம்ம தலையில் வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கணும். இந்த தலை குளிக்கிறது அப்படிங்கிறது வாரத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2 தடவையாவது நீங்கள் தலை குளிக்கணும். ஏன்னா அந்த ஆயில் மசாஜ் வாரத்துக்கு 2 தடவை பண்ணினாதான் நம்மளோட தலையில் இருக்கிற அந்த ஃபங்கஸ் எல்லாம் குறையும். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புண்ணாக கூட வரும் தலையில். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புண்ணுலாம் கூட இந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஆத்துற ஒரு தன்மை இருக்குது அந்த தேங்காய் எண்ணெயில். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நீங்கள் தலையில் அப்படி நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 கையாலையும் நுனி விரலால் இப்படி மசாஜ் பண்ணுங்க. பண்ண உங்களுக்கு நீங்களே ஒரு தூக்கம் வரா மாதிரி கூட உங்களுக்கு ஆகிடும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதில் உங்களோட மனம் வந்து அந்த தலையில் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சி நீங்கள் அந்த தலை குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வெள்ளை கலரில் ஒரு மெலிசு டவலை வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணுங்க. அந்த இதை தண்ணி போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா இது ஒன்று தனித்தனியாக ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஒரு ஹேர் பேண்ட் போட்டு அதை நல்லா கட்டி விட்டுடுங்க. ஸோ தட் இங்கே அங்கே இன்னும் நிறையா பறக்காத இருக்கும் தலைமயிறு உங்களுக்கு. அதனால இந்த தலைமயிரை இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று என்னென்னாக்கா, உங்களுக்கு 2-3 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நான் சொல்கிறேன்.
அது வந்து என்னன்னாக்கா இந்த தலைக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த காதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி சர்க்குலர் மோஷன் கடிகார சுற்று மாதிரி இப்படி ஒரு 14 தடவை பண்ணிங்க தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா. அப்புறம் ரெண்டாவது இந்த இதுக்கிட்ட இந்த காது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலையும் நீங்கள் இப்படி சர்க்குலர் மோஷன் கொடுங்க. அப்புறம் காதுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து அப்புறம் பின்னாடி இந்த காது இருக்குது பாருங்கள், இந்த இது இப்படி மடல் இப்படி வருது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் நல்லா இப்படி மசாஜ் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட தலையில் இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா போகும். ரத்த ஓட்டம் நல்லா போச்சுனாலே உங்களுக்கு தலைமயிர் உதிராது, பொடுகு வராது, தலையில் எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல்லெல்லாம் கூட வராத இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு, இந்த எண்ணெய் இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரலாம். இதுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பாடு வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம், வால்நட் எடுத்துக்கலாம், மீன் சாப்பிட்லாம், இந்த இதில் முட்டையில் வர மஞ்சக்கருவை சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃபு குறையும். இது வந்து ஒரு 3 மாதம் நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்கு இந்த டேண்ட்ரஃப் வர இது குறையும்.